மகாநதி சீரியல்ல குமரன் காவேரியை பாக்குறதுக்காக எக்ஸிபிஷன்ல இருக்கிற கடைக்கு கிளம்பி வந்துடுறாரு. காவேரி, நான் விஷயம் கேள்விப்பட்டுதாமா வந்தேன். யாரோ மீடியாக்காரங்க வந்து பேட்டி எடுத்தாங்களா, யார் அவ எங்கம்மா இருக்கான்னு கேட்க, காவேரி அவன்லாம் போயிட்டா மாமா, திட்டி அனுப்பிட்டேன். எதுக்கு மாமா இங்க வந்தீங்க? அக்கா தனியா இருப்பாமா, அவளை போய் பாத்துக்கோங்கிறாங்க. இல்லம்மா காவேரி, பரவாயில்ல, அத்தை வீட்டுல தான் இருக்காங்க, நான் கொஞ்ச நேரம் இங்க எடுத்துட்டு போறேன். கடையிலே உட்காந்துடுறாரு. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. வெண்ணிலாவும் வெண்ணிலாவோட மாமாவும் போலீஸ் கிட்ட தகராறு பண்ணி விஜய் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கு வைக்கிற மாதிரி பிரச்சனை பண்றாங்க. கோவப்பட்ட விஜயும், சார் பொண்ணு சொல்றது எல்லாமே போய், நான் இவளை லவ் பண்ண உண்மைதான். எப்போ எனக்கு காவேரி கூட கல்யாணம் ஆச்சோ இப்பவே நான் இவளை மறந்துட்டேன். என்னால காவேரி விட்டு பிரிய முடியாது சார், அவதான் சரி உண்மையான பொண்டாட்டிங்கிறாரு. இன்ஸ்பெக்டரும் ரெண்டு பேரும் சொல்றது கேட்டு, வெண்ணிலா இப்ப நீங்க தான் பிரச்சனை பண்றீங்க, விஜய் உங்களுக்கு கிடைக்கணும்னா சட்டப்படி காவேரிக்கு விஜய் டைவர்ஸ் கொடுக்கணும். இது கான்ட்ராக்ட் கல்யாணமா இருந்தா கூட இதுதான் எல்லாருக்கும் பொருந்தும். மேற்கொண்டு அவர் எடுக்கிற முடிவுதான் சொல்ல, விஜயும் சார் இந்த ஒரு காலத்திலும் நான் காவேரிக்கு டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன், எனக்கு கொடுக்கலாம் நினைச்சா கூட நானும் அதுக்கு விட மாட்டேன் சார் அப்படிங்கிறாரு. விஜயும் வெண்ணிலா மேல கோவப்பட்டு, நான் பார்த்த வெண்ணிலா நீ கிடையாது, இப்ப நீ ரொம்ப ஒழுங்கா இருந்த, உன் பாடி லாங்குவேஜ் ரொம்ப மாறி இருக்கு. உங்க அப்பா என்கிட்ட அடிக்கடி பணம் வாங்குவாரு, நீயும் வெவ்வேறு காரணம் சொல்லி என்கிட்ட இருந்து நிறைய பணம் வாங்கியிருக்க. இப்ப எல்லா டாட்ஸும் கனெக்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியுது, உங்க ஃபேமிலியே ஒரு ஏமாத்து ஃபேமிலி தான், டிராமா போட இப்படிதான் பண்ணிருக்கீங்கன்னு தோணுதுங்கிறாரு. இதை கேட்ட வெண்ணிலாவும், ஏன் விஜய், நான் என்னைக்காச்சும் உங்ககிட்ட காசு கேட்டிருக்கேன்? விஜயும், நீ ஒண்ணு நேரடியா என்கிட்ட காசு கேட்கலாமா, உனக்கு அந்த பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு நிறைய பணம் என்கிட்ட வாங்கியிருக்க அப்படிங்கிறாரு. வெண்ணிலாவும், விஜய் இப்ப பிரியறதுக்கு முக்கியமான காரணமே உங்க சித்தப்பா தான், அவரால் தான் நான் அந்த வீட்டை விட்டு நானும் என் குடும்பமும் வெளில வந்தோம். வெளியே வந்த அன்னைக்கு தான் எங்க அப்பா அம்மாவும் இறந்து போனாங்க, இதுல ஏன் தப்பு ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல, விஜயும் சொல்ல போனா என் சித்தப்பாவும் கிரிமினல் தான், இந்த ஆளும் இந்த வேலை பார்த்திருக்கான்னு சொல்றாரு. இது ஒளிஞ்சிருந்த கேட்ட அவங்க சித்தப்பா அன்பு திடீர்னு கை தட்டி உள்ள வந்து, சபாஷ்டா விஜய் சபாஷ், இன்ஸ்பெக்டர் நடந்த விஷயத்த ஒன்னு விடாம நான் உங்ககிட்ட சொல்றேன். இந்த விஜய் தான் என்கிட்ட டீலாவையும் குடும்பத்தை கொள்ள சொல்லி என்கிட்ட சொன்னது, அவன் சொன்னான்னு நான் அது ஒண்ணும் செய்யல, சும்மா அவங்களை வீட்டு விட்டுதான் துரத்துனாங்கிறாரு. கேட்ட உடனே அதிர்ச்சியான விஜய், என்னையா மறுபடியும் என் மேல பழி போடுறியான்னு உங்க சித்தப்பா அடிக்க கைவோங்க. போலீஸ் இன்ஸ்பெக்டர் இதை பார்த்துட்டு, இதை வச்சு பேசினா சரி வராது, எல்லாம் கிளம்பி ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிடுறாரு. இந்த விஷயம் மீடியால எல்லாம் வெளியே வர, இதை பார்த்து காவேரியும் அதிர்ச்சி ஆறாங்க. ஐயோ விஜய் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா, உடனே அவர் போய் பார்க்கணுமே, மாமா எப்படியா வீட்டுக்கு அனுப்புவோன்னு. ஆமா நீங்க போய் வீட்டுக்கு போய் அக்காவை பாருங்க மாமா, கொஞ்சம் வேலை இருக்கு, கொஞ்சம் ஆர்டர் எல்லாம் வரும் மாமான்னு சொல்ல குமரனும் கிளம்பிடுறாரு. காவேரியும் கலையில இந்த ஆளுங்க கிட்ட, நான் ஸ்டேஷனுக்கு போய் சாரை பார்த்துட்டு வரேன் விஜயை பாக்குறதுக்காக போறாங்க. ஸ்டேஷன்ல இருந்த விஜய் கிட்டையும் அவரோட சித்தப்பா கிட்டையும் இன்ஸ்பெக்டர் நடந்தது என்ன ஆச்சுன்னு விஷயத்தை கேட்டு வாங்குறாரு. இதான் இனி எப்படி சொல்ல நடந்தது.